திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் இன்றைக்கு பல தலைவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய முதலமைச்சரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு கருணாநிதி, அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு அன்புமணி என்றெல்லாம் தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த நேரத்தில் திரு வைகோ அவர்களும் தன்னுடைய வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்கிறார் என்று அனைத்து ஊடகங்களும் அத்தனை பேரும் நம்பிக்கொண்டிருக்க, அவருடைய கட்சியினரும் கூட எதிர்பார்த்துக் கொண்டிருக்க, திடீர் திருப்பமாக தான் போட்டியில் இருந்து விலகுவதாக இந்த தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் வைகோ. அந்த அலுவலகம் வரைக்கும் சென்று அவருக்கான மாற்று வேட்பாளரை அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்ததோடு தான் அந்த போட்டியிலிருந்து விலகுவதற்கான காரணங்களையும் பட்டியலிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திரு வைகோ அவர்களுடைய முடிவுகள் பல நேரங்களில் ஆச்சரியங்களை கொடுத்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி சட்டமன்ற தேர்தலையே புறக்கணித்தது. தங்களுக்கான போதுமான இடங்களை அதிமுக தர மறுத்தது என்கிற கோபத்தில் அவர் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிலிருந்து ஒட்டுமொத்த கட்சியை விலக்கி வைத்தார். இன்றைக்கும் கூட அதே போன்ற ஒரு ஆச்சரியமான முடிவை எடுத்திருக்கிறார். யாரும் எதிர்பார்க்காத வகையில், இன்னும் சொல்ல போனால் மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்குமே அது ஒரு செய்தியாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஊடகங்கள் மூலமாகவே அவர்கள் அத்தனை பேரும் இந்த தகவலை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு வைகோ சொல்கின்ற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் சாதி மோதலை தூண்டுகிறது, அதன் மூலமாக தனக்கு எதிரான சாதி மோதலை தூண்டுகிறது என்கிற கருத்தை சொல்லி, தன்னால் இப்படியான ஒரு சூழல் வரக்கூடாது, அந்த ஒரு சூழலை தவிர்ப்பதற்காகவே தான் தேர்தலிலிருந்து விலகுவதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். வைகோவினுடைய இந்த போட்டி, அவருடைய இந்த முடிவு என்பது சமூக அக்கறையா அல்லது அவருடைய தோல்விக்கான ஒரு பயமா, தோல்வியை கண்டு அஞ்சுகிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடி தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற திரு அந்தரிதாஸ், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூந்தமல்லி தொகுதி வேட்பாளராக இருக்கிற திரு பரந்தாமன், திரு ஐயநாதன், அதேபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு செல்வம். அனைவருக்கும் வணக்கம். அந்தரிதாஸ், இப்படி ஒரு முடிவை வைகோ எடுத்திருக்கிறார். அதற்கான காரணங்கள் ஏற்புடையதாக இருக்கிறதா? சாதி மோதலை தூண்டுகிறது திமுக, தனக்கு எதிராக சாதிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது என்று சொல்லி கடைசி நேரத்தில் தேர்தலிலிருந்து போட்டியிலிருந்து விலகுங்கிறது, அவர் ஒருவேளை அவருடைய வெற்றி குறித்த அவருக்கு ஒரு ஐயம் எழுந்து அதனால் விலகிக் கொண்டாரா? அதற்கான காரணத்தை தேடுகிறாரா? அதாவது அரசியலிலே சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் என்பதை கடந்த 51 ஆண்டுகால அவருடைய அரசியல் நிகழ்வு என்பது நிச்சயமாக தெரிவித்து காட்டியிருக்கிறது. ஆனால் அவருடைய வியூகங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனமாக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைத்த காரணத்தால் திமுகவுக்கு அவர்களுக்கென்று இல்லை, அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த கட்சிகள் எல்லாம் இன்று இப்படி அணி சேர்ந்து விட்டதே என்கின்ற எரிச்சலின் காரணமாக தொடர்ந்து அவர் குறித்த தவறான எண்ணங்களை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருப்பது உண்மை. ஆனால் நீங்க சொன்னீங்க ஏதோ தோல்வியடைந்து விடுவோமோ என்கின்ற அச்சத்திலே அவர் அந்த வேட்பாளர் பட்டியலிருந்து விடுவித்துக் கொண்டாரா என்று சொன்னார்கள். அது கிடையாது. கடந்த கால அரசியல் அனுபவம் உங்களுக்கும் தெரிந்த ஒன்றுதான். அச்சத்தை தூக்கி எறிந்தவர்களுக்கு அலைகடல் ஒரு பந்தய மைதானம் என்பதை போல என்னோட கருத்துங்கிறத விட எதிர்கட்சி தலைவர்கள் இப்படியான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஹெச் ராஜா போன்றவர்கள் இப்படியான கருத்துக்களை முன் வச்சு அவர் தோல்விக்கு பயந்துதான் தேர்தலில் இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் முன்வைக்கிறதுனால அதுக்கான பதிலை உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். ஹெச் ராஜா எங்களை பொறுத்தவரை, மறுமலர்ச்சி திமுக பொறுத்தவரை ஹெச் ராஜா என்பதை விட துச்ச ராஜா என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். காரைக்குடியிலே எப்பொழுதுமே அவர் போட்டியிடுவார். ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்களை பற்றி வைகோ அவர்கள் பேசிய ஒரு கருத்துக்காக இனி வைகோ இப்படி பொது மேடைகளில் பேசினார், அவர் வீடு போய் சேர முடியாது என்று சொன்னவுடன் என்னுடைய தோழர்கள் காரைக்குடியிலே அவருடைய வீட்டை முற்றுகை போட்டவுடன் இன்றைக்கு காரைக்குடியை விட்டுவிட்டு பயந்து கொண்டு இப்பொழுது அவருடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற மயிலாப்பூர் தீநகரிலே இன்றைக்கு போட்டியிடுகிறார். அச்சம் யாருக்கு இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். எங்களை பொறுத்தவரை அச்சம் என்பது வைகோ கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பொழுது இந்திய எதிர்ப்பு களத்திலே அந்த அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்கின்ற முடிவு செய்த பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த முடிவை அமுல்படுத்திய பொழுது அன்றைக்கு வானமளவே அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருந்த மரியாதைக்குரிய சபாநாயகர் PH பாண்டியன் அவர்கள் கலைஞர், பேராசிரியர் உள்ளிட்ட 10 பேரை சட்டமன்றத்திலிருந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கம் செய்த பொழுது நாடாளுமன்ற தேர்தலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கலைஞர் அவர்கள் தயவு செய்து நீங்கள் தாளை கொளுத்தியதாக சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு ஏறக்குறைய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் தாளை கொளுத்தினோம் என்றுதான் சொன்னார்கள். ஏன் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் பெரிதும் மதிக்கின்ற மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் கூட நான் காதல் கடிதத்தான் எரித்தேன் என்று சொன்னார். ஆனால் வைகோ அவர்கள் சார்ஜ் ஷீட்டின் போது குற்ற
குற்றப்பத்திரிகை பதிவின் போது அந்த நிறைந்த நீதிமன்றத்திலே 1 மணி நேரம் பேசி நான் தாளை கொடுத்தவளை அரசியல் சட்டத்துடைய நகலைத்தான் கொடுத்தேன் என்பதற்கு அவர் அச்சத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர். அச்சம் அவருடைய நிழலை கூட தொட முடியாது என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். பொடாவிலிருந்து தடாவிலிருந்து மிசாவிலிருந்து அனைத்து அடக்குமுறை சட்டங்களையும் கண்டவர். முன்வைக்கிற இந்த காரணம் அப்படிங்கிறது வந்து சாதி மோதலை தூண்டுகிறது திமுக. எந்த அடிப்படையில் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு, இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதுவும் வைகோ போன்ற தலைவர்கள் வைக்கும் போது அதுக்கான அழுத்தம் மேலும் கூடுகிறது. தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதிகளிலே பொதுவாக சாதி கலவரங்கள் என்பது கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் எப்படி மதுவிலக்குக்காக வைகோ அவர்கள் பெரும் நடைபயணத்தை நடந்தாரோ அப்படி மிகப்பெரிய 1200 கிலோமீட்டர் இங்கு சாதி மோதல்கள் இங்கு இருக்கக்கூடாது என்கின்ற அந்த சூழ்நிலையை வைகோ அவர்கள் தொடர்ந்து பின்பற்ற இருக்கக்கூடியவர். ஆனால் கடந்த 3 நாட்களாக அங்கு அந்த தொகுதியிலே இருக்கின்ற அந்த பிரச்சனை இன்றைக்கு திட்டமிட்டு எழுப்பப்பட்டு அவர் ஏதோ உடுமலைப்பேட்டையிலே இருக்கின்ற சங்கருக்காக வாதாடுகிறார். எந்த இடத்திலாவது திமுகவினரோ திமுகவில் இருக்கிறவர்களோ இதற்கான போராட்டங்களை நடத்தினார்களா? இன்னைக்கு காலையில அவரை எதிர்த்து போராட்டம் நடத்திய அமைப்பு கூட அகில இந்திய ஒரு மக்கள் கூட்டமைப்பு, ஒரு சமூகத்தினுடைய ஒரு கூட்டமைப்பு தான் அங்க வந்து அந்த பேர்ல இருக்கிற ஒரு கூட்டமைப்பு தான் போராட்டம் நடத்திருக்கு. எந்த விதத்துல திமுகவோட அதை வந்து நீங்க தொடர்புபடுத்துறீங்க? திமுகவுடைய போட்டியிடுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடுகின்றவர் பொதுக்கூட்டத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். வைகோவுடைய இனத்தை சார்ந்தவர்கள் 52,000 பேர் தான் இருக்கிறார்கள். எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களும் 70,000 பேர் இருக்கிறார்கள். அதிலேயும் மாற்று எதிர்ப்புறத்தில் இருக்கின்ற வேட்பாளர்கள் அந்த வாக்குகளை, அவருடைய இனம் சார்ந்த வாக்குகளை அவர்கள் கொஞ்சம் கபலீகரம் செய்து விடுவார்கள். ஆகவே நான் ஜெயிப்பது உண்மை என்று ஜாதி ரீதியாக பேசினார். பொதுக்கூட்டத்தில் பேசினார். என்னோட கேள்வினா, நீங்க வந்து ரொம்ப எப்பவுமே எந்த தேர்தலிலும் இப்படியான பேச்சுக்களே இல்ல, சமூகம் சார்ந்த பேச்சுக்களே இல்ல. இன்னைக்கு நம்ம தமிழக சூழல்ல நீங்களும் பல தேர்தல்களை கண்டவர், களம் கண்டவர். அந்த விதத்துல சொல்றேன், எல்லா இடங்கள்லயுமே சமூக ரீதியான வாக்குகளை திரட்டுறது அப்படின்னு ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல வந்து புதுசா திடீர்னு வந்து அவர் வந்து 2 சமூகங்களுக்கு இடையில அப்படி உரசலை உண்டாக்க பாக்குறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நீங்க வந்து இதை மிகப்படுத்தி பாக்குறீங்களோ? தேவர் சிலைக்கு இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கடந்த 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து வைகோ அவர்கள் மாலை அணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இம்மானுவேல் சேகருக்கும் மாலை அணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அந்த ஜாதிகள் எந்த கட்டத்திலும் பேதம் பார்க்க எல்லா ஜாதிகளும் மதிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு விவாதத்துக்காக கேட்கிறேன். ஒரு தொகுதியில இன்னும் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கணக்குங்கிறது எந்த விதத்துல மோதலை வழிவகுக்கும்னு எனக்கு தெரியல. நான் இருப்பது என்னுடைய தொகுதியை சார்ந்திருப்பது ஆவடி, அதனால நான் ஆவடியில் நிற்கிறேன். என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக கூட இருக்கலாம். அவர் கோயில்பட்டியை சார்ந்தவர். ஏற்கனவே சிவகாசி தொகுதிக்கு உட்பட்ட அந்த கோயில்பட்டி தான் இப்போது தூத்துக்குடிக்கு போயிருக்கிறது. அந்த வகையில் நிற்பதில் அவருடைய சொந்த தொகுதியை அவர் சுற்றி இருக்கின்ற பகுதிகள் நிற்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அதுல என்ன அநியாயம் இருக்கிறது? அது நிற்கக்கூடாதா என்ன? அவர் சம்பந்தப்பட்ட தொகுதிகளை பத்தி இல்ல. அப்போ திமுகவினுடைய வேட்பாளர் இப்படி பேசினார் நீங்க சொன்னாலும் கூட அப்படியான ஒரு பேச்சு அப்படிங்கிறது அவர் வந்து இங்க இருக்கிற இந்த சமூகங்கள் இவ்வளவு இருக்குது, என்னுடைய வெற்றி வியூகம் இது அப்படின்னு பேசுறதாக ஏன் எடுக்க முடியாது? அது எந்த விதத்துல மோதல் 2 சமூகங்களுக்கு இடையில மோதல் உண்டாக்குறது அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே இப்படியான பல பேச்சுக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க போகும்போது திட்டமிட்டு அந்த குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் மறுக்கிறார்கள். அவர்கள் கருப்பு கொடிக்கும் தயாராகிவிட்டார்கள், தடியடிக்கும் தயாராகிவிட்டார்கள். கலவரம் உருவாக்க வேண்டும், சாதியின் பெயரால் மீண்டும் இன்று அங்கே ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக தவிர்ப்பதற்காக நிற்கிறார் வைகோ. நீங்க தேர்தலை தவிர்ப்பது உங்களுடைய உரிமை, அதுக்கான காரணங்கள் நீங்க சொல்லலாம். ஆனால் அதுக்கு ஒரு திமுக இதற்கான பின்னணியில் இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கான ஆதாரங்களோ அல்லது எந்த அடிப்படையில் நீங்க அதை சொல்றீங்கிறதுக்கான காரணங்கள் தேவையா இருக்கு? எந்த தேர்தலிலுமே திமுகவுக்கு இல்லாத பின்னடைவு இன்றைக்கு வந்திருக்கிறது. எல்லோரும் தேர்தல் மேகங்கள் சூழ்ந்தவுடனே சிறிய கட்சிகள் எல்லாம் திமுகவை நோக்கி அணி சேரும். ஆனால் அந்த அணி சேர்க்கையெல்லாம் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியின் பின்னால் வந்திருக்கிறது என்கின்ற எரிச்சலின் காரணமாக இப்படிப்பட்ட வியூகங்கள் அமைந்திருக்கிறது. திமுகவினுடைய தலைவர்கள் எந்த இடத்திலையும் அவர்களுடைய பரப்புரையில உங்களை பற்றிய விமர்சனங்களே வைக்கிறது இல்ல. திமுக மட்டும் இல்ல, அதிமுகவும் வைப்பதில்லை. அப்போ எந்த அடிப்படையில் நீங்க திமுக தான் இது இருக்கு பின்னாடி அப்படிங்கிற விமர்சனங்கள் வைப்பதுனா பொதுக்கூட்டத்தில் இல்லாம இருக்கலாம். ஊடகங்களை எவ்வளவு கடுமையாக தாக்குகிறார்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கிடையாது. அந்த வகையில் விமர்சனங்கள் என்பது அரசியலிலே அப்பாற்பட்டது, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கு திட்டமிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துக்கிறார். மரியாதைக்குரிய பரந்தாமன் மறுக்கிறார் இல்லையே தவிர நான் முரசொலியிலே அவர்கள் கொடுத்த அறிக்கை இடத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி கொடுத்த அறிக்கையிலே கலைஞர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதாவது கட்சியினுடைய எதிர்கால நன்மைக்காக நம்முடைய கொள்கைகளை கூட மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை ஆதிக்க சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று சொல்லி 50 முழக்கங்களாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு ஜாதியின் பெயரால் தான் ஒரு தொகுதியிலே ஜெயிக்க வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டதோ என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பார்ட்டா இருந்தவங்க தான். உங்களுக்கு தெரியும் வேட்பாளர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, என்ன அடிப்படையில நடக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வெளியில இருந்து விமர்சகர்களாலும் வைக்கப்படுது. இது ஏதோ புதிதாக இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்ல, எங்க தொகுதியில என்ன கேட்கும்போது அது கேட்கல. உங்களுக்கு என்ன ஜாதி, உங்களுக்கு என்ன ஓட்டுகள், அப்படியே இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் நடைமுறையை படுத்த
செயல்படுத்துறது இல்லைங்கிறீங்களா? இருக்குது, எங்களுடைய கட்சியில இல்ல. நம்ம பேசலாம். பரந்தாமன், நேரடியா திமுக தான் இந்த மோதலை, அதுவும் குறிப்பாக திரு வைகோ தொடர்ந்து உங்களுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறார், உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த கோபத்துல நீங்க அவரை குறிவைத்து இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பதாக, குறிப்பாக அவர் பெயர் சொல்லல, ஆனால் இதுக்கு ஒரு கலவரத்தையே உண்டாக்குறதுக்கு திமுக ஒரு குறிப்பா முக்கியமான ஒரு பிரமுகர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்கள் நேற்றைக்கு வந்த ஒரு அரசியல் அவாதி கிடையாது, அரசியல் தலைவர் கிடையாது. அரசியல்ல பொன்விழா கொண்டாடி இருக்கிறாரு. இது எந்த பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் காலம் இது. திமுகவை பத்தி ஒரு குறை சொல்றாருன்னா இன்னைக்கு எந்த சூழல்ல தாம் போட்டியிடலன்றத இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாமினேஷன் ஃபைல் பண்ண போறது இவர்தான்றது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனா போயிட்டு வெளியில வந்துதான் இவர் டிக்ளேர் பண்றாரு இவர் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன்ஸ் ஆப்டர் தாட்டா ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு, பேசுறாரு. ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்களுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு வேட்பாளரோ அல்லது யாரோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சொல்லி 2 நாள் கழித்து நாமினேஷன் போயிட்டு வெளியில நாமினேஷன் போடாம இந்த குற்றச்சாட்டை சொல்றாருன்னா, இது மாடல் கோட் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏன் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசினாங்க கொண்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன் போலீஸ் அத்தாரிட்டிஸ்ட கொடுக்கல, இதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லை. ஆனால் அவருக்கு எல்லாமே ஒரு ஆஃப்டர் தாட் தான். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அவர் நிக்காத போது எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது அவருடைய உரிமை. ஆனால் யாரெல்லாம் இவர் ஏமாற்றுகிறார் என்பதை தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. இது ஜனநாயகத்தில் ஒரு கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார் இவர். ஒன்று, அவருடைய சொந்த கட்சிக்காரர்களை ஏமாற்றுகிறார். எப்படி என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். பிறகு பொதுமக்களை ஏமாற்றுகிறார். ஒரு நாமினேஷன் ஃபைல் பண்ண உள்ள போகிறவர் போயிட்டு வெளியில நான் போடல இவர் தான் போடுறாருன்னு சொல்றாருன்னா, ஆஸ் ஏ கேண்டிடேட் நந்தினிதாஸ் அவர்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்றைக்கு நான் கேண்டிடேட்டாக இருக்கலாம், ஆனால் கேண்டிடேட்டுகளுக்கு அந்த நாமினேஷன் தயார் பண்ணக்கூடிய இடத்தில் இருந்த காலகட்டத்தினால் ஒரு நாமினேஷன் தயார் செய்வது எத்தனை நாட்கள் ஆகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக ஆல்ரெடி மிஸ்டர் வைகோ எஸ் மேட் அப் ஹிஸ் மைண்ட். அவர் இல்ல இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. நேற்று இரவு முழுவதும் நான் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய தம்பிக்கே தெரியாத இந்த முடிவுகள். என்னோட கேள்வி ஜாதியை பற்றி பேசுவதற்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய உயர்நிலை குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்திருக்கிறேன் சொன்னா அவர் எதேச்சை அதிகமாக எடுத்த முடிவு கிடையாது. அவர்கள் ஆழ்ந்து அறிந்து எல்லோரும் கூட்டணி கட்சியிலே எல்லாம் சீட்டாட்டத்தில் உங்களுக்கு காமிச்சிட்டு ஆடின அவசியம் கிடையாது. நீங்க கேட்க முடியாது. என்னோட கேள்வி என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க உங்களுடைய கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகளிடம் விவாதிச்சேங்கிறாரு. கூட்டணியில் இருக்கிற தலைவர்களிடம் நீங்க குறைந்தபட்சமாக நீங்க முடிவெடுக்கலாம், நீங்க நிக்கணுமா வேணாமன்ற முடிவெடுக்கின்ற உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு தகவல் சொல்லி இருக்கணும்ல. அப்போ இந்த கூட்டணி மேல நம்பகத்தன்மை குறையாது. அவர் தகவல் தெரியல. உங்களுக்கு யார் சொன்னாங்க? மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். தலைவர்கள் உடனடியாக நாம் தொடர்பு கொண்ட போது பல தலைவர்களும் கூட இது செய்தியாகத்தான் இருந்தது. திரு ஞானதேசிகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கூட அவங்க எங்களுடைய பேட்டியிலேயே நேரலையிலேயே சொன்னாங்க இது தகவலாக இருக்கிறது, நான் பேசிட்டு பேச வேண்டியிருக்கிறாரு. திருமாவளவனும் கூட அதையே சொல்லிட்டு மறுபரிசீலனை வேணும்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில இது உங்களுக்கான உரிமை இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, இது நீங்க தகவல் பரிமாற்றம் இருக்கா இல்லையாங்கிறது கூட உங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்குள்ள இருக்கிற விஷயம். ஆனால் இது பொதுமக்கள் பார்வையில இப்படியான ஒரு முடிவுகள் எடுக்கும் போது ஒரு நம்பகத்தன்மையை குறைக்காதா, அதுக்கான எதிர்வினை ஆகாதா? அதாவது 29 வேட்பாளர்கள் எங்களுக்கு சீட்டுகள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், அந்த 29 இன்னைக்கு டெய்லி ஒரு இது அதிமுக மாதிரி டெய்லி வேட்பாளர் பட்டியல் நான் மாத்திட்டல. 29 யார் யார் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கட்சியினுடைய தலைமைக்கு உண்டான முடிவு. அதுல சில வியூகங்கள் சில நேரத்தில் மாற்றப்படலாம், சில நேரத்தில் பிரச்சனைகள் வரலாம். பல காலகட்டங்களில் எல்லா கட்சிகளும் நடந்த ஒன்றுதான். இது ஏதோ சாவான பாவம் போல இன்றைக்கு எதற்கு சித்தரிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆக இதற்கான காரணத்தை அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நீங்க ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க, 2 பெரிய கட்சிகளை ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாம செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவோட வர்க் பண்ணும்போது, அதுக்கான ஒரு முன்னெடுப்போட வரும்போது, அதை ஒருங்கிணைக்கிற ஒருத்தர் தேர்தலில் நிக்கிறதுங்கிறது மாறலா ஒரு சப்போர்ட்டிவா இருக்குங்கிற ஒரு முடிவோட 20 ஆண்டுகள்
தேர்தலுக்கு பிறகு களத்துக்கு வந்துட்டு இப்ப வரலங்கும் போது அந்த கேள்வி வருதுல, அப்போ அந்த மாரல் இது வந்து டவுன் ஆகாதா? கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கோ அல்லது உங்க தொண்டர்களுக்குமே கூட ஒரு சின்ன ஒரு உற்சாக குறை வந்துராதா? அதாவது ஒருங்கிணைப்பாளர் என்பது எல்லாரையும் கலந்து பேசிதான். அதாவது எங்க மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது எல்லாமே கிளாஸ்மேட் மாதிரி இருந்தாங்க. நீங்க கூட பேட்டி எடுத்தீங்க ஒரு நாள் முழுவதும், எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். ஆக நல்ல புரிதலோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கிறாங்க. இதை ஏன் கலந்து பேசி இருக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை கலந்து பேசி இருக்கலாம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கின்ற அந்த நிலைமையிலே மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார்கள், மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் போட்டியிடுகிறார்கள். ஆகவே எல்லா தொகுதிகளுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக பொதுப்படியாக கலந்து பேசி விட்டு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். பரந்தாமன், நீங்க வந்து ஒரு திரு வைகோ அவர்களே குறிப்பிட்ட மாதிரி இதை கண்டித்து திமுக தலைமை இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லல. உங்க வேட்பாளர் சமூக ரீதியாக அங்க வந்து ஒரு வித்தியாசத்தை உருவாக்குறதுக்கு, மோதலை உருவாக்க பேசுறாரு. இது பத்திரிகைகள்ல வருது. இது குறித்து திமுக தலைமை அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களின் தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா இந்த கதி அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. ஒரு சமூக ரீதியான சமூக நீதியை முன்வைக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் இப்படியான ஒரு பேச்சை நீங்க அங்கீகரிக்கலாம்? இல்ல, இதை வந்து மதிப்பிற்குரிய திரு வைகோ அவர்கள் இப்படி பேசுவதுதான் நான் வேடிக்கையாக பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, ரொம்ப நாள் இல்ல, இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிக்க அந்த காலகட்டத்திலேயே மதிப்பிற்குரிய திரு வைகோ அவர்கள் தான் ஜாதியை பற்றி பேசி, அதுவும் ஒரு மூத்த தலைவர் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அதுக்காக உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் யார் யார் வந்து அது மாதிரி அலங்கோலமாக செய்தார்கள் தெரியும். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இப்பதான் ஜஸ்ட் ஒரு 10 days or 15 days பேக் அவர் என்ன பண்றாரு, இந்த ஜாதியை பற்றி சொல்லி, அதாவது திரு வைகோ அவர்கள் எப்பொழுதுமே வந்து தான் என்ன செய்கிறேன் என்பதை, தான் எப்படி நடக்கிறேன் என்பதை அவருக்கே தெரியாமல் செய்கிறார். உதாரணத்தை நான் சொல்கிறேன். 1996 கூட நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒருங்கே நடந்தது. அப்போ அவர் வந்து லோக்சபா லோக்கல் பாடி எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு விளாத்திக்குளத்துக்கு போட்டி போடுறாரு. பிறகு வந்து எம்பி எலெக்ஷனுக்கு சிவகாசிக்கு போட்டி போடுறாரு. பார்த்தார், ஏன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் டைரக்ட் டிஎம்கே கண்டெஸ்ட் இருக்கு, எம்பி எலெக்ஷனுக்கு சிபிஐ கண்டெஸ்ட் இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாம வந்து இதுல ஜெயிச்சு அதுல போலான்னு சொல்லிட்டு அந்த 2 படகுல சவாரி செய்கிற வேலையில எப்பவுமே அவர் செய்யக்கூடியவர் தான். ஒரு தெளிவான பல வேட்பாளர்களை மாத்திருக்கீங்க. அது என்ன? அது வியூகம். தேர்தல்ல ஒரு வியூகம். வேட்பாளர் மாற்றம்ங்கிறது நீங்க நேர்காணல் நடத்தி 4 முக்கிய தலைவர்கள் இருந்து எல்லாரையும் பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு வேட்பாளரை திரும்ப மாத்துறீங்க. அது எதுக்காக மாத்துறீங்க? வியூகம்ன்றீங்க. அதே வியூகத்தை வைகோ வைக்க முடியல. அந்த வியூகத்தை வைகோ வைத்திருந்தாருன்னா, இது இந்த இடத்துல நான் போட்டிட்டதை விட வேற இடத்துல நான் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா அது வியூகம். அது மறுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், அதை கூட நீங்க எங்க போட்டியிடார் எங்களுக்கு அது கவலை இல்ல சார். வெரி பிகினிங்ல நான் சொல்லிட்டேன். அடிப்படையான கேள்விக்கு நேரடியான பதில் சொல்றாரு. சாதி ரீதியான ஒரு விஷயத்தை முன் வச்சுதான் திமுக பரப்புரை செய்தார். இந்த வேட்பாளர் வெளிப்படையாக இப்படி பேசி இருக்கிறாரு. இந்த சமூகம் இவ்வளவு வாக்குகள், இந்த சமூகங்களுக்கு இடையில இந்த மாதிரி வாக்குகள் பிரியும், அதன் மூலமா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இப்ப சமூக நீதியை முன்னிறுத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் தேர்தலை சந்திக்கிற கேள்வி அவர் எழுப்புறார். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் எந்தெந்த பகுதியில் என்னென்ன வாக்காளர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை வந்து கணக்கிடுறது எல்லா அரசியல் கட்சிக்கும் உள்ள பொருந்துதான். ஆனால் இப்ப வைகோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்றத்தினுடைய அந்த வேட்பாளர் இப்படி பேசியிருக்கிறார் என்பதற்கு எங்க ஆதாரம் இருக்கிறது? இவர் ஒரு அறிக்கையை உட்கார்ந்து கடகடன்னு எழுதிட்டு அதை வெளியிட்டு இது வந்து திமுக கண்டிக்கலன்னா இது எங்க? ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும். நான் சொல்றேன், நான் ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன். நீங்க பேசுறத நான் சொன்னா அந்த ஆடியோ அந்த சிடியை கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க. மதவாதத்தை தூண்டுறாங்க, ஜாதி கலவரத்தை உருவாக்குறாங்கன்னு சொல்லி கொடுங்க. ஜெனரலா சாதியை பத்தி பேசுறது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எலெக்ஷன்ல சமூகங்களை குறித்து நீங்க பேசக்கூடாது. இல்ல, ஆனால் நீங்களே சொல்றீங்க இதெல்லாம் வந்து சகஜம். தேர்தல்னு வரும்போது இந்த அறிக்கையில எப்படி இருக்கிறது? இந்த அறிக்கையில நல்லா தெரிந்த வழக்கறிஞர் தேர்தல் கமிஷன்ல பல்வேறு புகார்களை திமுக சார்பாக முன்வைக்கிறவர். பேசக்கூடாது, ஜாதியை பற்றி பேசக்கூடாது, மதத்தை பற்றி பேசக்கூடாது, எல்லாம் சரி. மோதலை தூண்டும் விதமாக பேசக்கூடாது இருக்கு. எல்லா இடத்துல நீங்க ரெண்டு சமூகங்களை குறித்து பேசும்போது அது மோதல்னு வைகோ பார்க்கிறார். அதை நீங்க புகார் கொடுப்பதோட விரும்பல. இது சம்பந்தமாக மேலும் அதாவது திரு வைகோ அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட சரத்துகள் எல்லாமே வந்து என்ன ஆதாரம் இருக்கிறது? எங்களுடைய கேண்டிடேட் பேசினாருன்றதுக்கு எங்க எவிடன்ஸ் இருக்குது? எடுத்துக்கொண்டு காட்ட சொல்லுங்க. கலவரத்தை தூண்ட திமுக மேடையில என்ன வேணா பேசலாம் சார். மேடையில யார் வேணா என்ன வேணா பேசலாம். தேர்தல் நேரங்களில் மேடைகளும் சரி, பொதுவான மேடைகளும் சரி, இவர் கலவரத்தை தூண்டுகிறார், இவர் வந்து வன்முறையை தூண்டுகிறார், சட்டம் ஒழுங்குக்கு அப்பாற்பட்டு சட்டம் ஒழுங்கு இவர் வந்து நிலைகுலை செய்கிறார், என்ன வேணா தேர்தல் நேரத்தில் பேசலாம்.
அவரு சட்டமன்ற எதையுமே பேசல. இரட்டை படகுல பயணம் பண்றாரு சொல்றாருல. நீங்க 99ல இருந்து 2004 வரலாம் என்டிஏ என்ற ஒரு படகுல பயணம் செஞ்சீங்க. முடிஞ்ச ஒரே மாசத்துல யூபிஏ என்ற இன்னொரு படகுல நீங்க பயணம் செய்யலையா? அந்திரிதாஸ் அவர்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் விதண்டாவாதமோ அல்லது அறிவுக்கு அப்பாற்பட்ட இதையோ நான் பேச மாட்டேன். ஒரே விஷயம் பேசினாங்களா, எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, மாடல் கோட் இருக்கு, ஃபீல்டுல இருக்கீங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. சும்மா வெறும் மேடை பேசி போட்டு நாடகம் ஆடிட்டு மக்கள் மத்தியில இன்னும் ஏமாத்திரம் எதிர்பார்க்காதீங்க. புகார் கொடுக்க எங்களுக்கு இவங்க போட்டியே கிடையாது சார். நாங்க அதிமுக தான் நேரடி போட்டியை தவிர இவர்களை நாங்கள் போட்டியாகவே கருதவில்லை. நாங்க போட்டியாக கருத எங்களுக்கு அதிமுக பயந்து ஓடுறீங்க. திமுக சொன்னதா சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பயந்து ஓடுகிறார். நிழலை கூட தீண்ட முடியாது. ஓடி போயிட்டாங்க. சட்டசபையிலே கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஓடி போய்விட்டார். இவர் எலெக்ஷன் நிக்காம போறதுக்கு என்ன இஷ்யூ நிக்கிற பத்தி உங்களுக்கு முக்கியமா இல்ல எங்களுக்கு 1000 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை பத்தி நீங்க கேள்வி கேட்க தேர்தலில் போட்டி இல்லன்றாரு. நம்ம தொடர்ந்து பேசலாம், மத்தவங்க கருத்து கேட்டுப்போம். திரு ஐயநாதன், இந்த பிரச்சனையில வைகோவுடைய முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வைகோ கூறியுள்ள அந்த காரணம் தன்னை மையப்படுத்தி இங்கே ஒரு சமூக மோதல் ஏற்படுத்துவதற்கான ஒரு சதி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த சதி திமுக மீது குற்றம் சாட்டுகிறார். அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருக்கின்றது என்கிறார். அது வேறொரு விடயம். ஆனால் கடந்த 2 நாட்களாக அங்கே நடந்த பல்வேறுபட்ட சம்பவங்கள், இவருடைய காரை வரிமடித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டு செருப்பை எடுத்து காட்டுவதெல்லாம் அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அங்கே ஒரு கொடூரமான ஒரு சூழல் நிலவுகிறது என்பது தெரிகிறது. அதே நேரத்தில் திமுக வேட்பாளருடைய பேச்சு திரு பரந்தாமன் அவர்கள் மறுக்கின்றார்கள். இல்லாத வைகோ பேசியிருப்பாரா என்பது கேள்விக்குறி. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொதுவாக தேர்தல் பரப்புரையில் ரகசியமாகவோ வெளிப்பாடாகவோ சாதியை முன்னிறுத்தி பரப்புரை செய்வது, வாக்குகளை பெறுவது என்பது தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஒரு மோதலாக வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு தன்னை மையப்படுத்தி ஒரு மோதலாக, தன்னை தோற்கடிப்பதற்காக ஒரு மோதலாக வெளிப்படுத்தி விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வின் காரணமாக அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் தன்னுடைய தேர்தல், தனது எதிர்காலம், தனது அரசியல் என்பதையெல்லாம் விட தான் சார்ந்த அந்த சமூகத்தில் நிலவுகின்ற அந்த சமூக நல்லிணக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று ஒரு தலைவர் நினைக்கின்றார் என்றால் அது வரவேற்கத்தக்கது என்று நான் நினைக்கின்றேன். இல்ல, இந்த சமூகங்களுக்கு இடையிலான இந்த பிரிவினை இருக்கிறது அல்லது மோதல் வந்துவிடலாம் அப்படிங்கிற இந்த கருத்தை கூட அவர் இந்த முடிவின் மூலமாக அது பெரிதாக பேசப்படுது இல்லையா? அப்ப அந்த முடிவுங்கிறது அவர் எடுக்கிற, ஒருவேளை அவர் சமூகத்தின் மீதான அக்கறையோடு எடுக்கிற அந்த முடிவுங்கிறது அவர் சொல்ற அல்லது செயல்பாட்டுக்கு எதிரானதாக இல்லையா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. வைகோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாருக்குமான ஒரு தலைவரா அவர் இருந்திருக்கிறாரு, செயல்பட்டு இருக்கிறாரு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்து பல விஷயமும் செஞ்சிருக்கிறார் அவர். ஆனா இப்ப சமீபத்தில் இந்த இது எங்க இருந்து வருது அப்படின்னம்னா, அந்த உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை, அந்த கௌரவ கொலை விஷயம் அவங்க இவர் போகும்போதே அது இது எல்லாத்திற்கும் திமுகவை எந்த இடத்துல கனெக்ட் பண்ண முடியும் கேள்விதான். அந்த இடத்திற்கு நாம் வர முடியாது. காரணம், இதை சொன்னவர் வைகோ. சொன்னவர் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கின்றார். அது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தது. எதிர்த்தரப்பாக சொல்லியிருக்கக்கூடிய திமுக அது என்னவென்று கேட்டு அதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு தலைவர் தனது அரசியல் வெற்றி வாழ்க்கை என்பதை விட அந்த சமூகத்தில் ஒரு நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என்பதற்காக போட்டியிலிருந்து விலகிக் கொள்வது என்பது ஏற்கத்தக்கது. இரண்டாவது, நீங்கள் அந்த தலைப்பில் போட்டிருக்கின்றீர்களே தோல்வி பயமா என்பது, வைகோனுடைய நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்ற எவரும் அதை ஏற்க மாட்டார்கள். ஏனென்றால் வெற்றியும் பெற்றிருக்கின்றார், தோற்றும் இருக்கின்றார். ஆனால் ஒன்று, அவரை பொறுத்தவரை தேர்தலில் பொதுவாக கையாளக்கூடிய சிலவித தந்திரங்களை கையாளாதவர் என்பதை நானே கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே வைகோ அவர்கள் தோல்வியை கண்டு பயப்படக்கூடிய தலைவரும் அல்ல, அதன் அடிப்படையில் ஒரு முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பார் என்று நான் கருதவில்லை.
இல்ல திரு தமிழருவி போன்றவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திரு வைகோ எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுத்துடுறாங்க. அது அப்புறம் திரும்ப அது வரும்போது அது தலைமைக்கான ஒரு கேள்வியை உண்டாக்கிடலாங்கிற மாதிரியான தோணியில சில தலைவர்களும் இன்னைக்கு வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அணிக்கான மக்கள் நல கூட்டணி அவர் மாற்று அணியாக கட்டமைச்சிருக்கிறாரு. அந்த அணிக்கான ஒரு மாற்று அப்படின்னு மக்களுடைய அந்த அக்செப்டன்ஸ் பெறுகின்ற நேரத்தில் இப்படியான முடிவுகள் உடனடியாக ஒரு கட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணி அப்படின்னு அறிவிக்கிறதாகட்டும் அல்லது இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை அறிவிக்கிறதாகட்டும் இதெல்லாம் அந்த அணிக்கான ஒரு நம்பகத்தன்மையை குலைத்திடாதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு திரு ஐயநாதன், நம்ம இடைவெளிக்கு முன்னாடி அதை பேசிட்டு இருந்தோம். அவருடைய இந்த முடிவுகள் அப்படிங்கிறது வந்து அவருடைய கட்சி சார்ந்த மட்டும் இல்ல, ஒரு கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது அந்த கூட்டணிக்கும் சேர்த்து அது ஏதாவது விதத்துல பாதிப்பை உண்டாக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆமா, பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்றது என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனா ஒரு விடயம், அவர் உணர்ச்சி வயப்படுதலை பத்தி நீங்க சொன்னீங்க இடைவேளைக்கு முன்னாடி. திரு தமிழறிவு மணியன் சொல்லியிருக்கிறாரு. சரி, நான் அவரோட சந்திச்சு பேசும்போது நான் கேட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. எதுக்கு உணர்ச்சி வயப்படுறீங்கன்னு? நீங்க அரசியல் இருக்கிறீங்க, தேர்ந்த அரசியல்வாதி, இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தில் பலவேறுபட்ட விஷயங்களை நீங்க பேசியிருக்கிறீங்க. அப்படியேப்பட்டவர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உள்ளூர் அரசியலையே இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு உணர்ச்சி வயப்பட்டு தடுமாறுறீங்க அப்படின்னும் போது, இல்ல அன்னைக்கு நான் உள்ளபடி கலைஞர் தொடர்பான அந்த கருத்து சொல்லும்போது நான் உள்ளபடி நான் தடுமாறிட்டேன், நான் நினைக்கல அதெல்லாம் வரும் அப்படின்ட்டு என்னோட வாயில அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப உணர்ச்சி வயப்படுதல் என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு கிட்டத்தட்ட தற்கொலைக்கு ஒப்பானது. அண்ணன் வைகோ அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், உணர்ச்சி வயப்படுறதுல என்ன இருக்கு. சொல்லக்கூடிய ஒரு சொல்லும் அண்ணா சொன்னாரு, கருத்திருமன் எதிர சொல்ல விநாயகம் எதிர் சொல்லும் போது யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு போது மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்னாரு. அதுதான் முதிர்ச்சி. அந்த தலைவரை நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க உங்களுடைய அறிக்கையில, நீங்க அப்படி இருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட உணர்ச்சி வயப்படுதல் அப்படின்றத முதல்ல விட்டுட்டு தாண்டி வெளியில வரணும். இப்ப இந்த முடிவையும் அப்படிதான் பாக்குறீங்களா? அப்படி நான் பாக்கல. ஏன்னா அவர் சில விடயங்களை சொல்றாரு. அந்த கிளிப்பிங்ஸ பார்த்தோம், அந்த எதிர்ப்பு அவங்க காட்டுறாங்க. அந்த கொலையை நீ கண்டிச்சுட்டு இங்க என்ன வர்ற மாலை போடுறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அது கண்டிக்கப்படக்கூடியது. இந்த இடத்துல சமூக ரீதியான பதட்டம் வருது, மோதல் வருது, அதனால நான் விளைவிக்கிறேங்கிறது வேற. ஆனால் அதுக்கு ஒரு கட்சியை பொறுப்பாக்கும் போது அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அது இன்னும் கூட மோதல் போக்கை இன்னும் அதிகரிச்சிருமா அப்படிங்கிற கேள்வி. நிச்சயமா அதுதான் நான் சொன்னேன். இது பற்றி கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையமும் அவர் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் தான். ஏன்னா அவர் ஆதாரம் என்னிடம் இருக்கின்றது என்கின்றார், தூண்டியவர்களினுடைய ஆதாரம் இருக்கின்றது என்றார். வெளியே வரட்டும். ஒரே ஒரு செய்தி, உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறான்னு சொல்றாரு. எல்லா முடிவுகளும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு. 2011 நீங்க முன்னுரையில சொல்லும்போது சொன்னீங்க, 2011 கடைசி நேரத்தில் விளைவு கொண்டாரு. அப்படி வந்து நிர்பந்திக்கப்பட்டோம். அதாவது தமிழ்நாட்டிலே கூட்டணி தர்மத்திற்கும் நாகரிக அரசியலுக்கும் இடமில்லை என்பதை பேசி கடந்த 5 ஆண்டு காலமாக அவர்களோடு நாங்கள் பல களங்களிலே சந்தித்தாலும் கூட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். அந்த நம்பிக்கையின் பேரில் கடைசியாக ஒரு வாரம் இருக்கும் பொழுது 7 தொகுதி 8 தொகுதி என்று சொல்லும் பொழுது அதற்கு பிறகுதான் ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி இதற்கு பின்னால் இருந்தது முடிவு. அது மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல என்ன கேள்வி வரும்னா, நீங்க சொல்றது சரிதான், கடைசி நேரத்தில் ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் சொன்னாலும் கூட, நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் கணிக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தாராங்கிற ஒரு கேள்வியும் கூடவே சேர்ந்து வரும். அப்ப 60 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையை முடித்த கலைஞர் அவர்கள் உணர்ச்சி பசப்படுத்த தினகரன் பத்திரிகை எரித்த பொழுது டெல்லியிலே வந்து ஒரு தொலைக்காட்சி பேசும்பொழுது அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? அப்ப அவருக்கு இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி வசப்படுவது என்பது இயல்பாக இருக்கும். அதுவும் வேகமான அரசியலை நகர்த்தி கொண்டு போகிறவர்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்ற இயக்கத்திலே பல நேரங்களில் அப்படி ஒரு இக்கட்டான சந்தர்ப்பங்கள் அமைது உண்டு. எல்லா தலைவரும் உணர்ச்சி வசப்படுவது, உணர்ச்சி வசப்படுவதும் தான் மனிதன். அதெல்லாம் நம்ம வந்து இப்ப கேள்விக்குள்ளாக்கல. அது தமிழறிமணியன் சொல்லியிருக்கிறாரு, அதனால அது ஒரு பார்வையாக வைக்கப்பட்டது. இப்படியான ஒரு முடிவு எடுக்கும் போது அது உங்க கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் போது அப்ப இன்னும் கூடுதல் ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்ல? இல்ல, அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது இது கூடுதல் பொறுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. வெறும் அதிமுக மட்டுமல்ல, ஒரு தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அந்த பொறுப்புல இருக்கும்போது அவர் எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறது இதையும் சார்ந்தான வர ஒரு மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆளுமை, இந்தியா முழுவதும் அறியப்பட்ட தலைவர் என்று சொன்னாலும் கூட அந்த ஒருங்கிணைக்கின்ற பெரிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருந்த காரணத்தால் தான் எங்களுக்கு உண்டான அந்த சட்டமன்ற சீட்டுகளை கூட குறைத்துக் கொண்டு எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய சிரமத்தோடு அதை செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் இப்ப நீங்க வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகும் தானே. உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கும் போது முடிவுகள் எடுக்கிறதுல இப்படியான விஷயங்கள் வருதா? திடீர்னு ஒரு முடிவு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுப்பாரா? அப்படியான ஒரு தலைமை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த முடிவுனால மக்கள் நல கூட்டணிக்கோ தேமுதிக கூட்டணிக்கோ என்ன பின்னடைவு வரும்னு எனக்கு தெரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம்,
இந்த விவகாரங்கள்ல நேரடியாக அதிமுகவை தொடர்பு படுத்துறதுக்கான கேள்விகள் இல்லைனாலும் குறிப்பா ஒரு விஷயம் இருக்கிறது. அவர் சொல்றது சாதி மோதலை பத்தி சொல்றாரு, இன்னொரு பக்கம் உடுமலைப்பேட்டை சம்பவத்தை பத்தி குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த இரண்டு இடங்கள்லயுமே கூட ஒரு பொறுப்பான ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி இதுவரைக்கும் எந்த இடத்திலும் வாய் திறந்து எந்த ஆணவ படுகொலையும் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா 83 ஆணவ படுகொலைகள் நடந்த மாநிலத்துல ஒன்று கூட அப்படி நடக்கல அப்படின்னு சொல்றதன் மூலமாக சாதி ஆதிக்க சக்திகளுக்கு நீங்க ஒரு இன்டைரக்டா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்திருக்கீங்களாங்கிற கேள்வி வருது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, பெரிய கட்சிகளாக இருக்கிற கட்சிகளுக்கு பொருந்தும். நீங்களே சொல்லிட்டீங்க, இதுல எங்க ரோல் ஒண்ணு கிடையாது. ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னா, அந்த உடுமலைப்பேட்டை அந்த ஜாதிய படுகொலை இருக்குல்ல, ஆணவ படுகொலை இருக்கு, அந்த விஷயத்துல நீங்க மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து சட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்து அவங்க இறந்து போன சங்கர் கொலை வழக்கு தொடர்பாக யார் யாரெல்லாம் குற்றவாளிகளாக கருதப்பட்டார்களோ அவங்களை எல்லாம் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அதை ப்ராசிக்யூட் பண்ணிருக்காங்க. அதனால அதுல நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது தவறு. இன்னொன்னு, இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இதெல்லாம் செய்திருக்கீங்க. அதுலயும் கூட இவங்க நிறைய இப்போ சமூக செயற்பாட்டாளர்களுடைய கேள்வி என்னன்னா, முன்னாடியே புகார் கொடுக்கப்பட்டது, அது தடுக்கப்பட்டிருக்கலாம், இப்படியான விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள நான் விவாதத்துக்குள்ள. ஆனால் சமூக தளத்துல அரசியல் ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி எந்த இடத்திலும், இது உடுமலைப்பேட்டை சம்பவம் மட்டும் சொல்லல, இந்த 5 ஆண்டுகள்ல முக்கியமான 3-4 சம்பவங்கள்ல எந்த இடத்திலும் கருத்து சொல்லாமல் இருந்ததன் மூலமாக நீங்க அவங்களுக்கு எல்லாம் மறைமுகமான ஒரு ஆதரவு கொடுத்தீங்களா? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட இயக்கம். ஏன்னு கேட்டா, நாங்க இப்போ குறிப்பா ஒரு சட்டமன்ற தேர்தல் அல்லது நாடாளுமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்கிற பொழுது கூட நீ எந்த ஜாதி, உன்னால் உன்னுடைய ஜாதி வாக்குகளை எவ்வளவு பெற முடியும், இப்படி எல்லாம் கேட்டு எங்க அம்மா வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். ஆனா இல்ல உங்க நேர்காணலுடைய இது வித்தியாசமா இருக்கலாம். நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதுல எத்தனை பேர் உங்களுக்கு நேர்காணலுக்கு அப்ளை பண்ணாலும் 2 பேரை கூட்டுதான் நீங்க நேர்காணல் நடத்துறீங்க. அதுக்குள்ள நான் வரல. ஆனால் அதற்கு பிறகு பட்டியல் வரும்போது அந்த பட்டியலில் உங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாமே பாக்குறது எந்தெந்த சமூகங்களுக்கு எத்தனை இடங்கள், இது உங்க கட்சியில மட்டும் அப்ப பெரிய கட்சிகள் இப்படியான விஷயங்களை மற்ற கட்சிகள் இருந்து நாங்க வேறுபடுற ஒண்ணு மட்டும் சுட்டி காட்டுறேன். அதாவது எங்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரை எங்கள் இயக்கத்தில் வேட்பாளரை ஒருவரை தேர்ந்தெடுக்கிற போது கொடுக்கிற அந்த தகுதிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சி தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும், கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். இந்த 2 தான் நாங்க அளவுகோலா வைக்கிறத தவிர மற்றதெல்லாம் ஜாதியை பாக்குறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு, சிவகாசி சட்டமன்ற தொகுதியில திரு ராஜேந்திர பாலாஜி, இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிற ராஜேந்திர பாலாஜி மைக்ரோ மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவர். அவரை அந்த தொகுதியில பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த எத்தனையோ பெரும்பான்மை சமூகம் இருக்கிற இடத்தில் ஒரு மைக்ரோ மைனாரிட்டி மிக குறுகிய பெரும்பான்மை உள்ள ஒரு சமூகத்தை சார்ந்த ராஜேந்திர பாலாஜி நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்கோம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் இயக்கத்தை பொறுத்தவரை கட்சி வெற்றி பெற வேண்டும், அந்த இயக்கம் வெற்றி பெறணும், இயக்கத்தினுடைய தலைமை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை வெற்றி பெறணும், அந்த இயக்கத்தினுடைய சின்னம் வெற்றி பெறணுங்கிற அந்த முழுமையான எண்ணம் உள்ளது கட்சி. வைகோ வைக்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் தேர்தலில் இருந்து விலகிட்டான்றாரு, அதுக்கான குற்றச்சாட்டுல அவர் திமுக இதன் பின்னணியில் இருக்கு, சமூக ரீதியான ஒரு பதட்டத்தை உண்டாக்குதுங்கிறாரு. திரு வைகோ அவர்களுடைய குற்றச்சாட்டை மிகவும் கவனமாக, இது சாதிய மோதல் சமூக மோதல் வந்துடக்கூடாது, அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அக்கறையா இருக்கு. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையிலும் மற்ற அரசியல் தலைவர்களை போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதில்லை. மிக கவனமாக, பொறுப்பாக, அதுல அந்த வேறு எங்கே இருக்கிறது, அந்த வைகோ அவர்களுடைய குற்றச்சாட்டினுடைய வேறு எங்கே இருக்கிறது என்பதை ஆழமாக பார்த்து அறிக்கை விடுவாங்க, அதுல நடவடிக்கை எடுப்பாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, நான் என்ன சொன்ன, வைகோ அவர்கள் மிக இன்னும் சொல்ல போனா நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவர். அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய பெயரை சொல்லி அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. இல்ல நாம் பதிவு செய்ய விரும்புறது என்னன்னு கேட்டா, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பெரியசாமி, சாத்தூர் விருதுநகர் மாவட்ட செயலாளர் சாத்தூர் ராமச்சந்திரன், 2 மாவட்ட செயலாளர்களையும் தூண்டிவிட்டு அவர்களுடைய பின்னணியில் இருந்து ஒரு ஜாதிய மோதலை திமுக தூண்டுகிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. 2 பேர் பேரை சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா 2 நாளைக்கு முன்னால திமுக வேட்பாளர் அவர் சார்ந்திருக்கிற சமூகம் எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது, இதெல்லாம் உங்க வேட்பாளர்கள் எந்த இடத்துலயும் பேசுறது இல்லையா? நிச்சயமா கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களும்
இரட்டை இலை சின்னமும் ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொகுதியிலையும் முன்னேற்ற போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அது அமைச்சர்களாக இருக்கிறவர்களே கூட யார் யார் எங்க இருக்கிறாங்க அந்த சமூகத்தினுடைய தலைவர்களை ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் எந்தெந்த யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பார்த்து அந்த தேர்தல் நடைமுறை வைக்கிறதே இல்ல, வியூகங்களே வைக்கிறது நிச்சயமா கிடையாது. நீங்க ஒரு தவறான கருத்தை ஒட்டுமொத்த நேயர்களுக்கு அதாவது நீங்க சில விஷயங்கள்ல நீங்க இப்ப அதுக்கான ஆதாரங்களையும் நான் கொடுக்க முடியும். இது எல்லா இடங்களிலும் பேசப்படுறது. உங்களுடைய இப்போ ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே கூட இப்படியான பேச்சுக்கள் நடந்துட்டு தான் நிச்சயமா. ஆனால் இது மிகைப்படுத்தப்படுகிறதாங்கிறது கேளுங்க. ஒரு வலிமையான ஊடகம், புதிய தலைமுறை வலிமையான ஊடகம், நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், அதனால நான் ஒரு தவறான கருத்து பதிவாயிடக்கூடாதுங்கிறதுனால அக்கறையோட சொல்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் எந்த ஜாதி பின்னணியோடும் அல்லது ஜாதி அடையாளத்தோடும் வாக்காளர் பெருமக்களை சந்திக்கிறது இல்ல. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற சாதனை, இரட்டை இலை சின்னத்திற்குரிய வலிமை, அம்மாவினுடைய தலைமைக்கு இருக்கிற ஆளுமை, இதை நம்பித்தான் நாங்க வாக்காளர் பெருமக்கள்கிட்ட போறோம். வாக்காளர் பெருமக்கள் எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அமைய போகிற 15வது சட்டமன்றத்திற்கு அம்மா தான் தலைமை தாங்கணும்னு வாக்காளர் பெருமக்கள் அவரோட கருத்தை கேட்டு நீங்க சொல்லிருக்கீங்க. அவரும் சமூக எனக்கு ஒரே ஒரு கருத்து மட்டும், தேர்தல் பாக்குறாரு, ஒரே ஒரு கருத்து மட்டும். திரு வைகோ அவருடைய குற்றச்சாட்டில் அவர் ஆதாரம் இருப்பதாக சொல்லி இருப்பதால் அந்த ஆதாரங்கள் உண்மையாக இருக்குமானால், வைகோவை போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்களில் ஆதாரங்கள் உண்மை இருக்குமானால் அதை கவனத்தோடு எல்லோருமே பரிசீலிக்கணுங்கிறது. இங்க சிறுதாவூர் பங்களால கண்டெய்னர்ல நிறைய பணம் கொண்டு போகப்பட்டதுன்னு அதே மூத்த தலைவர் வைகோ சொன்னார். அதை ஏற்கிறீங்களா? இன்னும் அதான் சொல்றேன், ஆதாரம் இருக்கிற குற்றச்சாட்டுகள் வைகோ சொல்லும் போது அதுக்கான ஒரு அழுத்தம் இருக்கிறது. நீங்க சொல்லும் போது அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார். குறிப்பாக இந்த கண்டெய்னர்ல பணம் கடத்தப்படுகிறது, ஆம்புலன்ஸ்ல பணம் போகுதுன்னு பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறார். விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த அவர் எழுப்பி இருக்கிற குற்றச்சாட்டில் ஆதாரம் இருந்தால், இதுல இந்த சிறுதாவூர் பங்களாவை பத்தி போற போக்குல அவர் எதுக்காக சொன்னாருங்கிறது அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரையில அது உண்மையே இல்ல, நாங்க ஏன் போட்டு அக்கறைப்படணும், எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்களை பொறுத்தவரையில நாங்க இன்னொரு ஆதாரமற்ற எதிரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் போது கூட உங்க தரப்புல இருந்து பெருசா அதுக்கான ஒரு நாங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம்ல. தவறான கருத்துக்களை, இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. நீங்களே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு தலைவர் வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க எதிர்வினை ஆற்றாம நம்ம போறோம். எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்ல. உண்மை இல்ல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உங்களுடைய மாவட்ட செயலாளர் போயிருக்காரு. திரு ஐயநாதன், இந்த விஷயத்துல செல்வம் சொல்றது அப்படிதான் இருக்கா இப்ப நம்ம தேர்தல் நடைமுறையில? அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு நேரத்தில் அது ரொம்ப காலமாவே ஜாதியின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில எந்த ஜாதி பெரிய வேட்பாளர் இருக்காங்களோ அதுல இருந்துதான் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆதாரம் தான் இருக்காது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாத்திரம்தான் ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எந்த ஜாதிய பின்பலமும் அரசியல் பின்பலமும் இல்லாத ஒருவன், சாதாரண அடிமட்ட தொண்டன் கூட எந்த உயரமான பதவிகளையும் அடைய முடியுங்கிறதுக்கு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் தான். இந்த எங்களுடைய தலைமை தான் அதுக்கு. நீங்க அதுக்கு எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். மற்ற இயக்கங்களை மாதிரி நீ உன் ஜாதி எவ்வளவுயா, நீ எவ்வளவுயா செலவு பண்ண, இப்படிலாம் கேட்கறது இல்ல. எங்ககிட்ட ஜாதியும் கேட்கறது இல்ல, செலவு பண்றதும் கேட்கறது இல்ல. அதே நேரத்தில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய இறுதி இலக்கு வெற்றி தான். ஆமா, வெற்றி. அதுல நான் மாறுபடல. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காகவே அவருடைய உழைப்பை, அவருடைய கட்சியில் இருக்கிற அவருடைய சீனியாரிட்டி நாங்க புறந்தள்ளிட முடியாது இல்ல. அப்ப 28-30 முறை வேட்பாளர்கள் எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இங்க அது எங்க உரிமை சார்? எங்க கட்சி தலைமை, எங்க தலைவருக்கு உள்ள உரிமை. நீங்க அதையே அக்கறைப்படுறீங்க. உங்களுக்கு நட்டம் என்ன பாருங்க? நட்டம் அப்படிலாம் பேச இல்ல, அதுக்கு இல்ல. நீங்க சொல்லுங்க, கட்சி என்பது அது நீங்க சார்ந்த கட்சியா இருந்தாலும் யார் சார்ந்த சார், நான் 28 பேர் மாத்தல, நீங்க எங்க கட்சிக்கு வந்து எங்க கட்சி ஆதரிக்க போறீங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுக்கு வாக்காளர் பெருமக்களுக்கு உள்ள பிரச்சனை இது. நான் சொல்லுவது உங்களுடைய உரிமையை பற்றி நான் கேள்வியே எழுப்பவில்லை, எழுப்பவும் முடியாது. உங்களுடைய உரிமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விடயம் என்ன என்பதைத்தான் நான் கேள்வியாக வைக்கின்றேன். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது அப்படியெல்லாம் பார்க்காமல் நிறுத்தினார் என்பது உண்மை. ஆனால் அண்ணா அவர்கள் இருந்த போதும் கூட இந்த ஆளுமையை எல்லாம் பார்த்தார்கள் என்பது உண்மை. அதாவது நம்ம let us be honest towards ourselves. நம்மை பொறுத்தவரை நாம் நேர்மையாக இருப்போம். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கிறாங்க. என்னதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலிமையான செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் நீ சார்ந்த சமூகம் மிக மிக குறைவாக இருக்கிறது, நீ வேண்டாம் என்று சொன்ன தலைவர்கள் ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். எனவே எம்ஜிஆர் ஒரு தனி உதாரணம். அதே போல மார்க்சிய கட்சிகள் அந்த மாதிரி செய்யறது இல்லை, அவங்க எடுத்து நிறுத்துறாங்க.
கீழே இருந்துட்டு அவங்களுடைய ஒரு முதிர்ச்சி எந்த அளவுக்கு இத்தனை மூணு சீனியாரிட்டி இருக்கிறாங்கன்னு மற்ற எல்லா கட்சிகளும் இந்த பின்னணியை பார்த்து என் வேட்பாளர்களே அப்படித்தான் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல தான் வைகோ இதை ஒரு காரணமாக வைத்து தேர்தலில் விலகும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ புதிதாக நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த இடத்துல தான் பொதுவாக அந்த தொகுதியை சிவகாசி மக்களவை முன்னாடி சிவகாசி மக்களவை தொகுதியை உட்பட்ட இடங்களை நீங்க பாத்திருக்கீங்கன்னா எல்லா சமூகத்திற்குமான ஒரு அரசியல்வாதியாகத்தான் வைகோ இருந்தார். அதனால்தான் அவர் ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் நம்பிக்கையை வைத்துத்தான் போட்டியிட்டார். அதுதான் நான் முதல்லயே நான் சொன்னேன், அந்த இதர காரியங்களில் வைகோ ஈடுபட்டதில்லை. நீங்க போயிட்டு அங்க விட்டு நம்மளுடைய செய்தியாளர்களை அனுப்பி வச்சு கேட்டீங்கனாலே தெரியும். இந்த கையூட்டு கொடுக்கறதோ அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு கிராமத்துக்கும் போவாரு, பிரச்சாரம் பண்ணுவாரு, பேசுவாரு. அதனாலேயே ஸ்லெண்டர் மார்ஜின்ல வைகோ தோத்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு கேள்வி இல்ல இன்னொரு கேள்வி இருக்குது. இப்படி அவர் சொல்வது ஆணவ படுகொலையை கண்டித்ததனால் இப்படியான ஒரு எதிர்ப்பு வருகிறது அப்படின்னு சொல்லும் போது சமூக நீதி சார்ந்து இயங்குகிற கட்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு போட்டிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இடத்துல வைகோ பின்னாடி இருந்திருக்குள்ள அவரை ஆதரித்திருக்க வேண்டாமா? இந்த இடத்துல இதை கண்டித்திருக்கணும்ல ஒரு கட்சியாக, அது திமுக அதிமுக யாராக இருந்தாலும் இப்படியான ஒரு எதிர்ப்பை ஒரு சிறிய ஒரு எண்ணிக்கையிலான நபர்கள் போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கான காரணம் இதுவாக இருக்கிற இடத்துல நீங்க அவரை வந்து பேக் பண்ணல அல்லது வைகோவுக்கான ஆதரவு குரல் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல அப்படி இல்ல. அதாவது இது உண்மையான ஒரு சம்பவமாக பட்சத்துல வந்து முதல்ல வந்து சமூகத்துல ஒரு மாதிரி ஒரு தவறான ஒரு அணுகுமுறை அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாதி மதத்துக்கு ஏற்பட ஒரு மோதல் ஒரு பிரச்சனை ஏற்படும்னா முதல்ல குரல் கொடுப்பவர் கலைஞராக தான் இருந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அரசியல் காலகட்டத்தில் அல்லது தேர்தல் நேரத்தில் வைகோ அவர்கள் எடுக்கிற ஒரு யுத்தியாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது. 2011 திரு வைகோ அவர்கள் எதுக்கு தேர்தல் நிக்கல? அப்ப என்ன காரணம்? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் அப்பதான் அவர் வந்து கடைசி நேரத்தில் எனக்கான எண்ணிக்கை கொடுக்கல. இல்ல எண்ணிக்கை கொடுக்கலன்னா தனியா நிக்க வேண்டியதானே? நீங்க அதெல்லாம் சொல்ல வரல. எங்க கட்சி வேற, உங்க கட்சி வேற. நான் ஏன் சொல்றேன், நீ ஏன் சொல்றா? அப்ப ஒரு பொதுத்தளத்தை விவாதிக்க வராதீங்க. உங்க இடத்துல கொஞ்சம் பேசிங்க. எதுக்கு வரீங்க நீங்க? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொன்ன காரணம் இருக்கு, நாங்க சொன்ன காரணம் இல்லையா? இல்ல நீங்க கேள்வி சொல்றீங்க. எல்லா தொகுதியும் நிக்க வேண்டியதானு கேக்குறாரு. வெளியில இருந்து ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்க ஏன் கூட்டணி எல்லாம் வச்சுக்கிட்டு போட்டிடுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், இங்க பாருங்க. வைகோ மீது ஒரு அன்பு பார்வை வைத்திருக்கக்கூடிய திரு மையநாதன் அவர்களுக்கும் சொல்லுகிறேன். வைகோவின் இல்ல அது நான் சொல்றது காரணம் இருக்கு. அவர் புரிவார், அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியில இருக்க உங்களுக்கும் நான் சொல்றேன், திரு வைகோ எலெக்ஷன் நின்னா நிக்கா காட்டினா அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நான் யாரும் எந்த ஒரு கட்சியும் அதை கேட்க முடியாது. அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஆனால் சொல்லக்கூடிய காரணமும் சொல்லக்கூடிய நேரமும் எப்போதும் திரு வைகோ அவர்களுக்கு கையாளுகிறது யுத்தி தான். 11 தேர்தல் காலத்தில் அவர் வந்து போட்டியிடாம வித்ரா பண்ணிட்டு போனாரு. இப்ப 16 அதுதான் செய்யறாரு. 2001 இதே மாதிரி தான் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி, பிறகு அங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியோட கூட்டணி. இது எல்லாமே திரு வைகோ அவர்கள் தேர்தல் நேரத்தில் கடைசி நேரத்தில் எடுக்கிற ஸ்டண்ட். நான் என்ன கேக்குறேன் சார், உங்களுக்கு கட்சிக்கு ஒரு நிலையை அவர் எடுப்பாரு. நீங்க பெரிய 2013 நீங்க ரொம்ப பெரிய தியாகி. அந்த இஷ்யூஸ்ல ஈழப்பழ பிரச்சனை திரு வைகோவனுடைய வரலாறு எல்லாம் எடுத்து போட வேண்டியது தெரியும். அதாவது ஈழத்தமிழர் இஷ்யூல கலைஞர் மாதிரி திமுக மாதிரி இழந்தது யாருமே கிடையாது, உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க வந்து இதுக்காக நான் சொல்ல வர கருத்து சப்ஜெக்ட் வருவோம். சப்ஜெக்ட் வர சாதி சார் ஒரு விஷயம் இல்ல, அவர் நேரடியா அவர் என்ன சொல்றாரு, கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் என்னை மையப்படுத்தி சாதி வேற்றுமையும் சாதி மோதலையும் ஏற்படுத்த திமுக திட்டமிட்டு இருப்பது ஆதாரப்பூர்வமாக எனக்கு தெரிய வந்துள்ளது அப்படிங்கிறார். எஸ்கேபிசம் சார், அவ்வளவுதான் சார். அங்க போட்டியிடுறதுக்கு இவருக்கு தைரியம் இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வெளியே போயிட்டார். ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்கு கொடுங்க, பத்திரிகையாளரை கூப்பிட்டு சொல்லுங்க. உங்க வேட்பாளர் பேசியது வீடியோவா இருக்குது. அங்க வந்து சமூகங்களை பத்தி உங்க வேட்பாளர் பேசியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேடையில
அநாகரிகமாக பேசுவது, அது சட்டத்துக்கு நம்ம அதை புறம்பாக ஏற்கனவே பேசுவது, பேசுறோம். அதுக்கான எல்லாத்தையும் கொண்டு தைரியத்தை பத்தி பரந்தாமன் சொல்றது வேடிக்கையா இருக்கு. தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் தைரியம் இருந்தா ஏன் சட்டமன்றத்துக்கு போய் விவாதிக்கல? ஏன் தயங்கலாம்? ரொம்ப தைரியம் இருக்கா? ரொம்ப தைரியம் சட்டமன்றத்துக்கு போறேன்னு தான் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியா இருக்கும்போது கலைஞர் போனதே இல்லையா? கலைஞருடைய வயசும் அவருடைய அனுபவமும் அவர் இருக்கக்கூடிய இந்த முதிர்ச்சி நிலையும் எப்படி இருக்கு, சட்டமன்றத்தில் போகக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, கலைஞரே வந்து கடிதம் கொடுக்கிறார் சட்டப்பேரவையினுடைய தலைவருக்கு, என்னுடைய வயதின் காரணமாக என்னுடைய முதிர்ச்சியின் காரணமாக நாங்க சட்டசபைக்கு போவோம். ஆனா உங்களை மாதிரி ஏடிஎம் கேக்கு சப்போர்ட்டிவா தேர்தலை விட்டு வெளியே போக மாட்டாங்க. எங்களுக்கு சட்டசபை சசிகலாவுடைய மிட்டாஸ் பிராந்தி வித்து பி டீம் ஆடுறீங்க. அது மாதிரி எங்களுக்கு தெரியல. பி டீம் பண்றது இன்னொரு ப்ரூவ் பண்றாங்க. எனக்கு என்ன பாவம், நான் என்ன வருத்தம்னா, திரு வைகோ அவர்கள் தேர்தலை நிப்பாட்டுது அவருடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு கூட்டு இயக்கமாக, ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒரு கும்பலை அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியது. ஆனால் ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு மாரலிட்டி, ஒரு நம்பகத்தன்மை. இப்ப நீங்க கவலைப்பட வேண்டியது உங்களை பத்தி இப்படி ஒரு புகார் வச்சிருக்கிறார். சாதி மோதலை தூண்டுகிற திமுகங்கிறார். அதுக்கான பதில் தான் நேரடி. அவர் என்ன சொல்றாரு? இது வந்து இட்ஸ் அப்சல்யூட்லி ட்ரை ஆர்குமெண்ட், ட்ரை ஸ்டேட்மெண்ட். இது எங்க சப்ஸ்டன்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஐ வில் சேலஞ்ச் மிஸ்டர் வைகோ தட் அவர்கிட்ட மட்டும் ஆதாரம் இருக்குன்னா ஏன் போய் புகார் கொடுக்கல? போட்டி போட சொல்றதுக்கு உங்களுக்கு யோகியதை எலெக்ஷன் கமிஷன்ல போட்டி போடுங்க. இல்ல அதிகாரிகளை கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. ஆதாரம் இருக்கிற பட்சத்துல நிச்சயம் ஆதாரம் இருக்கிற பட்சத்துல ஆதாரம் இருக்குன்னா நேரடியா நீங்க தேர்தல் கமிஷன்ல ஒரு விஷயத்துல ஈடுபடுறாங்கன்னா அந்த வேட்பாளரை தேர்தல் களத்திலிருந்தே நீக்க முடியும். நீங்க தேர்தல் கமிஷனுக்கு போய்க்கலாம். எந்த கட்டத்திலும் இந்த புகாரின் காரணமாக மேலும் அங்க வந்து அந்த ஜாதி மோதல் பெரிதாகிவிடக் கூடாது என்கின்ற அக்கறை, சமூக அக்கறை தான் இவங்களுக்கு அக்கறை இருக்கிறது. புகார் கொடுக்கிறது மூலமா எப்படி நீங்க அது மோதல் அதிகமாகும்? நீங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு திரு வைகோ அவர்கள் போட்டியில இல்ல அப்படின்னு வர்றதன் மூலமாகத்தான் இது பத்திய விவாதம் தமிழகம் முழுக்க இதை பத்தி பேச்சு வருது. ஆதாரம் இருக்குன்னு சொல்ற இதுக்குன்னு தலைவர் சொல்றாரு. இவங்க ஏன் மறுக்கல? ஆதாரம் இருந்தா நீங்க கொடுங்க. ரொம்ப சுருக்கமா, நேரம் ரொம்ப குறைவா. கலைஞரை பத்தி கூட விமர்சனம் பண்ணிட்டு ஒரே செகண்ட், கலைஞரை பற்றி கூட 10 நாளைக்கு விமர்சனம் பண்ணிட்டு என் ஆதாரம் இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்படி மன்னிப்பு கேட்கல. எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்டா சார், மன்னிப்பு கேட்கலாம் சார் மனுஷன். அதே வைகோ அவர்கள் தப்பு சொல்றத ஜிவி கேஸ் சொல்றாரு. இதில் மன்னிப்பு கேட்டாரு. வைகோ அது வந்து ஓடிவிட்டார், காட்டு விட்டு ஓடிவிட்டார். கலைஞர் பேசக்கூடாது, கலைஞர் கட்சி பேசக்கூடாது, காட்டி யாரும் ஒன்னாலும் தெரியும். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கியிருக்காரு. ரொம்ப நாகரிகமா நடக்கணும்னு சொல்லி நண்பர் பரந்தாமன் சொன்னாங்க. அவங்க தலைவர், அவர் கட்சியினுடைய பொருளாளர், அவர் பேசும்போதே செஞ்சீங்களான்னு சொல்லி எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு தடவை சொன்னார். ஒரு வருத்தமான உண்மை, செஞ்சு கிழிச்சீங்களான்னு கூட சொன்னார். நான் இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, எதுக்காக சொல்றேன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சபை நாகரிகம் எல்லாம் பேசணும், சட்டமன்றத்தில் அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அது வேற விவாதத்துக்கு சொல்றேன். எங்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஏ டீம் பி டீம்ங்கிற அந்த பதட்டம்ல அவங்களுக்கு, எங்களை பொறுத்தவரையிலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மக்களோடு மக்களாக பயணப்பட்டு எனக்கு எல்லாருக்கும் இந்த கேள்வி என்னன்னா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளவு அழுத்தமும் முக்கியத்துவமும் அதிமுக கொடுப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் கூட இங்க வரும். நீங்க வந்து கண்டெய்னரை பத்தி அவர் சொன்ன போது எதிர்த்த அதிமுக, விமர்சித்த அதிமுக, புகார் கொடுத்த அதிமுக, இப்போ அதை பற்றி ஏன் பேசணும்? ஒரு ஜாதி மோதல் எந்த நிலையிலும் தமிழ்நாடு அமைதி அரசுலயே அப்ப அவங்க தானே பி டீம். கொடுத்து வழக்கு பதிவாயிருக்கு. மேல ஒண்ணு வைகோவுக்கு தெரியுது. வார்த்தை சில மாதிரி நீ வயிற்றை நிரப்ப முடியாது இந்த தேர்தல். நன்றி.
வார்த்தை ஜாலத்தால நீங்க நாட்டை நீங்க வந்து கோவச்ச முடியாது. ஆமா. இன்னும் தேர்தல் காலத்துல நிறைய பேச ஓட்ட முடியாது. வெற்று கூச்சல் எல்லாம் உங்களுக்கு விடயம் தராது. ஏழு தலைமுறைக்கு ஒரே பாசறையில் பயின்றவர்கள் எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு வாக்கு கிடையாது. எவ்வளவு பேசினாலும் நீங்க கிடையாது. உறுதி. நன்றி நன்றி. வெற்றி பெறுவது திமுக. ரொம்ப நன்றி. திராவிட இயக்கத்துல ஒரே பாசறையில் பயின்றவர்கள் வார்த்தை சிலம்பங்கள் ஆடிட்டு இருக்காங்க. யார் ஏ டீம், பி டீம், சி டீம் எல்லாத்தையும் மக்கள் முடிவு செய்வார்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு